अल्हम्दुलिल्लाहिल मुवफ़्फ़िक़िल मुईन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिना मुहम्मदिन सादिक़िल अमीन व अला आलिहि व सहबिहि अजमईन व मन तबिअहुम बि इहसान इला यौमिद्दीन अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी महकम तंज़ीलिहि व फ़ुरक़ानिहिल मजीद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम ताहा मा अंज़लना अलैकल क़ुरआन लितश्क़ा क़ाल नबियुना मुहम्मदुन सल्लल्लाहु अलैहि वसल्लम अल फ़र्क़ु बैनल मुअमिनि वल काफ़िर अस्सलाह औ कमा क़ाल नबिय्यु सल्लल्लाहु अलैहि वसल्लम सदक़ल्लाहु मौलाना अज़ीम सदक़ रसूलुहु नबियुल करीम व नहनु अला ज़ालिका मिनश शाहिदीन व शाकिरीन वल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் உச்சரித்து ஆரம்பம் செய்கிறேன். உலகில் உண்டாகும் சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனையே சேரட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈட்டேற்றமும் அகிலத்தின் அருட்கொடையாக வந்துதித்த அண்ணல் எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் இறைநேசர்கள் உலகில் வாழ்ந்து மறைந்த அல்லாஹுடைய அடியார்கள் அனைவர் மீதும் குறிப்பாக சிறப்பான இச்சபையிலே ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அனைவர் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக ஆமீன். அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான சகோதரர்களே, ஜமாத்தார்களே, அல்லாஹுடைய பேருபகாரம் மீண்டும் ஒரு முறை அவனது இல்லத்தில் அமர்ந்து மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு மீண்டும் ஒரு முறை கொடுத்திருக்கிறான். பேசுகின்ற கேட்கின்ற விஷயங்களின் பிரகாரம் வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை ஆரம்ப உபதேசமாக எனக்கும் உங்களுக்கும் கூறி இந்த வார ஜும்ஆவிலே மஸ்ஜிதுகளின் அவசியங்களை குறித்து சில விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன். அன்பானவர்களே, சென்ற மாதம் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் கோவில் கட்டி திறப்பு விழா நடந்தது. அதே போல சென்ற வாரத்தில் காசியில் அமைந்துள்ள ஞானவாபி மஸ்ஜித், அதற்கு கீழ் கோவில் இருக்கிறது என்று சொல்லி வழக்கு தொடுக்கப்பட்டு பிரச்சனை ஏற்படுத்தப்பட்டு பிறகு தொல்லியல் ஆய்வு செய்து கீழே கோவில் இருந்தது என்று தொல்லியல் துறை தனது அறிக்கையை சமர்ப்பித்து அதன் பிரகாரம் நீதிமன்றம் அந்த கட்டிடத்தின் ஒரு பகுதியில் அடித்தளத்தில் வழிபாடு நடத்தி கொள்ள, சிலை வைத்து வழிபட்டு கொள்ள இந்துக்களுக்கு அனுமதி இருக்கிறது என்று தீர்ப்பு வழங்கியது. பலத்த காவல்துறை பாதுகாப்புக்கிடையில் அங்கே இந்துக்களும் தங்களுடைய வழிபாடுகளை செய்து வருகின்றார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மேலும் மதுராவிலும் ஒரு பெரிய மஸ்ஜித், அதுவும் முற்காலத்தில் கோவில் இருந்ததாகவும் அது இடிக்கப்பட்டு மஸ்ஜித் கட்டப்பட்டதாகவும் வழக்கு தொடுக்கப்பட்டு அது ஒரு புறம் நடந்து வருகிறது. பற்றாக்குறைக்கு தாஜ்மஹாலும் அதற்கு முன்பு கோவில் இருந்த இடம்தான். எனவே தாஜ்மஹாலின் கீழும் கோவில் இருந்ததா என்பதை தொல்லியல் துறை ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஒருவரும் வழக்கு போடப்பட்டு அதுவும் விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இது இத்தோடு நிற்கப் போவதும் கிடையாது. ஒரு அரசாங்கம் அதன் கீழ் இயங்குகிற துறைகளை கடந்து சுயமாக செயல்பட வேண்டிய துறைகளையும் தன் வசம் வைத்துக்கொண்டு சட்ட ரீதியாக சிறுபான்மையினரின் சொத்துக்களை அபகரித்து கொள்ளக்கூடிய காட்சிகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது.
இந்த சூழ்நிலையில் இஸ்லாமியர்கள் என்ன செய்ய போகிறார்கள், என்ன செய்ய வேண்டும், எதிர்காலம் இன்னும் எப்படி செல்லும், ஜனநாயக நாட்டில் வாழக்கூடிய மக்களின் கடைசி நம்பிக்கையான நீதிமன்றங்களும் கூட தவறிழைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எதிர்காலத்தில் நமது மஸ்ஜிதுகளை காக்க நாம் என்ன செய்ய போகிறோம்? அன்பானவர்களே, இஸ்லாமியர்களுக்கு மஸ்ஜித் என்பதுதான் நம்முடைய வாழ்வு தாழ்வு அனைத்திற்கும் மையமாக விளங்கக்கூடிய ஒரு இடம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்தையும் மஸ்ஜிதில் வைக்க சொன்னார்கள், ஜனாசாவையும் மஸ்ஜிதில் வைக்க சொன்னார்கள். மஸ்ஜிதுகளை காப்பதற்கு இன்றைய முஸ்லிம்கள் தயாராக வேண்டிய சூழல் இங்கு ஏற்பட்டுவிட்டது. இனியும் தாமதித்தால் நாம் ஒவ்வொரு மஸ்ஜிதுகளாக அல்லது ஒட்டுமொத்தமாக ஒரு கட்டத்தில் நாம் பலம் இழக்கிற போது சிறுபான்மையினருக்கான எல்லா வழிபாட்டு தலங்களுக்கும் ஆபத்து ஏற்படலாம். எல்லா வகையிலேயும் அசுர பலத்துடன் தான் இருப்பதாக கருதி கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சிறுபான்மையினரின் எதிரிகள் எதிர்காலத்தில் எத்தகைய திட்டங்களுக்கும் அவர்கள் வழிவகுப்பார்கள் என்பதை நாம் அச்சத்தோடு உணர கடமைப்பட்டிருக்கிறோம். இது நாம் வெறுமனே நம்முடைய யோசனையில் யுதித்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் அல்ல. 2-3 நாட்களுக்கு முன்பு நீங்கள் செய்திகளிலே பார்த்திருப்பீர்கள், ஒரு பெரிய அரசியல் கட்சியினுடைய மாநில தலைவர் சிறுபான்மையினருக்கு எதிராக வன்முறை தூண்டுவதாக, மற்ற மக்களை மட்டப்படுத்தி பேசியதாக சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வன்மையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார். ஏதோ போகிற போக்கில் அடுத்த மதத்தவருடைய செயல்பாடுகளை விமர்சித்து விட்டு செல்வது என்கிற நிலைகளை எல்லாம் கடந்து எந்த வாசகங்களை உபயோகித்தால், என்ன விஷயங்களை கிண்டிவிட்டு பேசினால் கோபத்தை ஏற்படுத்தி சமுதாயத்தில் பிளவை ஏற்படுத்தி வன்முறையை உண்டாக்க முடியும் என்பதை நன்றாக கற்று வைத்து கொண்டு சிறுபான்மையின மக்களை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய வேலைகளை இங்கு தெளிவாக செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. தேர்தல் வேறு நெருங்கும் நேரம், பல துறைகளிலேயும் தோல்வி கண்ட அரசாங்கம், விலைவாசி ஏற்றத்திலேயும் மக்களுக்கு மத்தியிலே பிரிவினைவாதத்தை தடுப்பதிலேயும் தோல்வி கண்ட அரசாங்கத்தில் சிலர் வரும் தேர்தலில் வென்றெடுப்பதற்காக எப்படிப்பட்ட காட்சிகளை இங்கு அரங்கேற்றவும் தயங்க மாட்டார்கள் என்பதும் வரலாறு நமக்கு கூறும் பாடம். எனவே சிக்கலான ஒரு காலகட்டத்தில் இஸ்லாமியர்களாகிய நமக்கு முக்கியமான பொறுப்புகள் இருக்கின்றன. 3 காரியங்களை நாம் அவசியம் செய்தாக வேண்டும். முதலாவது, இருக்கிற மஸ்ஜிதுகளை அலங்கரிப்பது. அலங்கரிப்பது என்றால் எல்லா மஸ்ஜிதுகளும் அல்லாஹ்வுடைய கிருபையிலே ஜொலிஜொலிக்கின்றன. நமது வீட்டிற்கு செலவு செய்வதற்கு காசு பணங்கள் இல்லாத சூழ்நிலையிலேயும் மஸ்ஜிதிற்கு என்றால் வாரி வழங்கக்கூடிய வள்ளல்கள் சமுதாயத்தில் ஏராளம். திருக்குர்ஆனில் அல்லாஹ் மஸ்ஜிதுகளை அலங்கரியுங்கள் என்று சொல்கிறார். அலங்கரியுங்கள் என்றால் வெளித்தோற்றத்தில் மட்டுமல்ல, மஸ்ஜிதுகளை ஆபாதாக, மஸ்ஜிதுகள் தொழுகையாளிகள் நிரம்பியதாக, இஸ்லாமிய காரியங்கள் நடைபெறக்கூடியதாக மாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. சுருங்க சொன்னால், ஒரு மஸ்ஜித் 24 மணி நேரத்தில் எத்தனை மணி நேரம் செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ, எவ்வளவுக்கு எவ்வளவு செயல்படுகிறதோ அந்த அளவிற்கு அந்த மஹல்லா சீராக இருக்கிறது என்று அர்த்தம். நிறைய மஸ்ஜிதுகள் ஐவேளை தொழுகைக்கு திறப்பதும், பாங்கு சொல்லும் போது திறப்பதும், தொழுகை முடித்துவிட்டு 5 நிமிடத்தில் மூடுவதுமாக இருக்கின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் பள்ளிகள் அப்படி கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உபதேசங்கள் மஸ்ஜிதுகளிலேயே நடந்தன, தொழுகைகள் மஸ்ஜிதுகளிலேயே நடந்தன. சுன்னத்தான நஃபிலான துஹா இஷ்ரா
இரு குடும்பத்தாருக்கு மத்தியில், இரு கோத்திரத்தார் மத்தியில் சண்டை என்றால் மஸ்ஜிதிலே வைத்து பேசப்பட்டிருக்கிறது. வெளியூர் வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய பிராணிகளை கவனித்துக் கொள்வதற்கு மஸ்ஜிதிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. திருமணங்கள் மஸ்ஜிதுகளிலேயே ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்தன. ஜனாசா தொழுகை மஸ்ஜிதிலே ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்தது. போருக்கு கிளம்பும் போது மஸ்ஜிதிலே இருந்துதான் அவர்கள் கிளம்பினார்கள். போர் முடித்து வரும்போது மஸ்ஜிதிலே ஒன்று கூடிவிட்டு தான் பிறகு வீட்டிற்கு செல்வார்கள். அதனால்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், போருக்கு என்று இல்லை, நீங்கள் சாதாரணமாக வெளியூருக்கு ஒரு வேலையாக சென்று விட்டு திரும்பும் போதும் கூட நேராக உங்களுடைய வீட்டிற்கு செல்வதை விட மஸ்ஜிதிற்கு வந்து 2 ரக்காத்துகள் தொழுது விட்டு நீங்கள் வீட்டிற்கு செல்வது சிறந்தது என்றார். பயணம் கிளம்பும் போதும் அப்படித்தான். மஸ்ஜிதுடைய காணிக்கை 2 ரக்காத்துகளை நீங்கள் தொழுது விட்டு நீங்கள் கிளம்புங்கள். அந்த வழமை நீண்ட காலம் இந்த சமுதாயத்தில் இருந்தது. பள்ளிகள் தூரமாக இருக்கக்கூடிய இடங்களில் வசித்தவர்கள் கூட பள்ளிக்கு சென்று 2 ரக்காத்துகள் தொழுதுவிட்டு செல்வதற்கு சிரமமான நேரங்களில் கூட தர்காக்களுக்கு சென்று ஜியாரத் செய்துவிட்டு துவா செய்யக்கூடிய வழமை உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். இன்னமும் டெல்டா மாவட்டங்களில் பல ஊர்களிலே அந்த வழமை இருக்கிறது. ஊருக்கு செல்வதாக இருந்தால், பயணம் புறப்படுவதாக இருந்தால் பள்ளிக்கு சென்று 2 ரக்காத்துகள் தொழுவார்கள். ஏதாவது ஒரு தர்காவிற்கு சென்று ஜியாரத் செய்து துவா செய்து விட்டு கிளம்புவார்கள். திருமணம் முடிக்கிற போது கூட மாப்பிள்ளைக்கு ஹுத்துபா ஓதுவதற்கு முன், சம்மதம் கேட்பதற்கு முன் 2 ரக்காத்துகள் தொழுதுவிட்டு வரக்கூடிய பழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைந்து வருகிறது என்றாலும் மிகுதமான இடங்களில் 2 ரக்காத்துகள் மாப்பிள்ளை தொழ வைத்து விட்ட பிறகுதான் நாம் ஈஜாப் கபூல் கேட்கிறோம், நிக்கா செய்து வைக்கிறோம். அப்படி என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலேயும் மஸ்ஜித் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். சிறுவர்களுக்கான மதரசாக்கள் மஸ்ஜிதிலே நடந்திருக்கின்றன. பெண்களுக்கான பயான் நிகழ்ச்சிகள் பெண்களுக்கென்று தனியாக பெருமானார் காலத்தில் நடந்திருக்கின்றன. பெரியவர்களுக்கான மதரசா நடந்திருக்கின்றது. போரிலே சிறைபிடிக்கப்பட்ட கைதிகள் மஸ்ஜிதிலே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் மஸ்ஜித் என்பது 24 மணி நேரமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் செயல்பட்டு இருக்கிறது. பூட்டி வைக்கும் உடமை இல்லை. இரவு நேரங்களில் கூட, பகல் நேரங்களில் எந்நேரமும் யாரேனும் வருவதும் தொழுவதும் போவதும், ஏதேனும் மார்க்க விஷயங்களை பேசுவதும் கேட்பதும் பிரிந்து செல்வதும், அது மட்டும் இல்லை, இரவு நேரங்களில் கூட சஹாபாக்கள் மஸ்ஜிதை காலியாக விட்டு வைக்கவில்லை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கும் தெரியாத நேரத்தில் இடத்தில் 2 ரக்காத்துகள் நீ தொழுவது அதைவிட சிறந்த அமல் ஒன்று கிடையாது என்று ஒரு முறை சொன்னார்கள். இதனை கேள்விப்பட்ட நான், யாருக்கும் தெரியாத நேரத்தில் தெரியாத இடத்தில் தொழ வேண்டும் என்றால் வீட்டில் தொழ முடியாது, எல்லோருக்கும் தெரிந்துவிடும். பள்ளியில் தொழலாம். பள்ளியிலும் சஹாபாக்கள் எந்நேரமும் இருப்பார்கள். யாருமே இல்லாத நேரம் எது என்று யோசித்து நடுநிசி நடு ஜாமத்தில் நாம் யாருக்கும் தெரியாமல் தொடலாம் என்று நான் முடிவுக்கு வந்து இஷா தொழுது முடித்துவிட்டு சஹாபாக்கள் எல்லாம் வீடுகளுக்கு சென்று உறங்கிய பின், மக்களுடைய பேச்சு சத்தமே இல்லாத, எல்லோரும் உறங்கிவிட்டார்கள் என்று உறுதியான அந்த நடுநிசி நேரத்தில் ஒரு திருடன் பதுங்கி வருவதை போல நான் பதுங்கி பதுங்கி வந்து பள்ளிவாசலிலே தொழுவேன். சில நாட்கள் ஆனது. என்னை போன்றே பல சஹாபாக்கள் வர ஆரம்பித்து விட்டார்கள். ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு என்று ஒரு சஹாபி, அவரும் என்னை போலவே தொழுக ஆரம்பித்து விட்டார். ரகசியமாக தொழுவதற்கு கூட நேரம் ஒதுக்க முடியாத அளவிற்கு பள்ளிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் எந்நேரமும் சஹாபாக்கள் வந்து போகும் இடமாக இருந்திருக்கிறது. அப்படி என்றால் நாம் பள்ளியை எப்படி அலங்கரிக்க வேண்டும்? நமது எல்லா பிரச்சனைகளுக்கும் மையக்களமாக பள்ளிவாசலை வைத்திருக்க வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டம், இன்றைக்கு பள்ளிவாசலை விட்டு மக்கள் வெகு தூரம் இருக்கிறார்கள், ரொம்ப தூரம் இருக்கிறார்கள்.
வீடு இருப்பதோ பள்ளிக்கு மிக அருகாமையில். ஆனால் அவர்களுடைய உள்ளமும் பள்ளி வெகு தூரத்தில் பிரிந்து கிடக்கின்றன. பாங்கு சொல்லப்பட்டால் 3-4 பள்ளிவாசலுடைய பாங்குகள் கேட்கின்ற அளவிற்கு வீடு மஹல்லாவிற்குள் பக்கமாக இருக்கிறது நிறைய பேருக்கு. நான் உதாரணத்திற்கு புரிவதற்கு சொல்லுகிறேன். அல்லாஹ் இன்றைக்கு எவ்வளவு தூரம் நமக்கு விசாலத்தை தந்து விட்ட பிறகும் மஸ்ஜிதிற்கு மிக அருகாமையில் நாம் வசிக்கின்ற போதும் தொழுதால் யாரும் மிரட்டவோ அடிக்கவோ முனையாத இந்த காலகட்டத்திலேயும் நமக்கு தொழுவதற்கு உள்ளம் வரவில்லை என்றால், தொழுவதன் மீது ஆசை வரவில்லை என்றால், மஸ்ஜிதின் மீது நமக்கு என்ன பாசம் இருக்கிறது என்று யோசித்து பார்க்க வேண்டும். மஸ்ஜிதை குறித்து நாம் பேசினால் நமக்கு ரத்தமெல்லாம் கொதித்து எழலாம். ஒரு பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்ட பிறகு இந்த சமுதாயத்தில் இருந்த அந்த கொதிப்பு நிலை என்பதற்கு குறைவதற்கு 30 ஆண்டுகளுக்கு மேல் ஆயிருக்க. ஒரே ஒரு பாபரி மஸ்ஜித். இத்தனைக்கும் பல ஆண்டுகளாக தொழுகை நடக்காமல் இருந்த மஸ்ஜித். அது இடிக்கப்பட்ட பிறகு முஸ்லிம் சமுதாயம் கொதித்து எழுந்து போராட்டங்களிலேயும் எதிரிகளுடைய சூழ்ச்சிகளினால் கலவரங்களிலேயும் அதற்கு பிறகு காவல்துறை நீதிமன்றம் என்று இந்த சமுதாயம் அலைந்து திரிந்து நாம் எந்த பாதையில் செல்லுகிறோம் என்பதை யோசித்து நிதானிப்பதற்கு நமக்கு 30 ஆண்டுகளுக்கு மேல் தேவைப்பட்டிருக்கு. சரி, 30 ஆண்டுகளுக்கு பிறகாவது நமக்கு நல்ல பலன் கிடைத்திருக்கிறதா என்றால் பள்ளிவாசலுடைய இடமும் இன்று நம் கையில் கிடையாது. பள்ளிவாசலும் போனது. அதனால் ஏற்பட்ட பிரச்சனைகளிலே முஸ்லிம்கள் பல 100 பேர் கொல்லப்படவும் செய்தார்கள். அந்த கலவரங்களினால் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சி இன்றைக்கு வரை முஸ்லிம்களால் எடுத்து நிறுத்த முடியாத சூழ்நிலையில் இருக்கிறது. அதனால் கைதாகி உள்ளே சென்றவர்கள் இன்றைக்கும் பல பேர் வெளியே வர முடியாமல் உள்ளே இருக்கிறார்கள். சென்ற வாரம் ஒரு நல்ல செய்தி வந்தது. நீண்ட கால சிறைவாசிகளில் 5 நபர்கள், மொத்தம் 12 நபர்களுக்கு விடுதலை அளிக்கப்பட்டது. அதில் 5 நபர்கள் முஸ்லிம்கள். நீங்கள் வலைதளங்களில் அவர்களுடைய பேட்டிகளை பார்த்திருப்பீர்கள். 20 வயதில் உள்ளே போனது, 45 வயசில் வெளியே வந்திருக்கிறேன். நான் உள்ளே செல்லும்போது இந்த உலகம் எப்படி இருந்ததோ வெளியே வந்து பார்த்தா வேறு நாட்டில் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு ஒருத்தர் பேட்டி கொடுக்குறார். அன்பானவர்களே, இந்த சமுதாயம் எப்படி செயல்பட வேண்டும் என்று முழுமையாக கற்றுத்தரப்பட்ட ஒரு சமுதாயம். ஆனால் எப்படி நடக்க வேண்டும் என்று இங்கிதம் தெரியாமல் நடந்து கொண்டிருப்பது வேதனை. மஸ்ஜிதுகளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய வேலை ரொம்ப இலகுவானது. மஸ்ஜிதை காப்பாற்றிக் கொள்ள உங்களுக்கு என்ன வேலை? அல்லாஹ் சொல்லக்கூடிய வேலை ரொம்ப இலகுவானது. என்ன? 5 நேரம் பள்ளிக்கு வந்து விட்டு செல். பிரச்சனைகள் வருகிற போது அருவாள், கத்தி, கட்டை என்று எடுத்துக்கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. யாரையும் எதிர்த்து அடிக்க, எதிர்த்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. கோர்ட்டு கேஸ், போலீஸ் ஸ்டேஷன் என்று அலைய வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற சமூகத்து மக்களை பகைத்து கொண்டு அவர்களுக்கு மத்தியிலேயே வாழ வேண்டும் என்ற பகை உணர்வு வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. எப்போது இதெல்லாம் ஐவேளை தொழுகையாளிகளாக மஸ்ஜிதிற்குள் வந்து செல்லுகிற போது. பள்ளிகளை பாதுகாப்பது ஒரு பெரிய பணி என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய பணி ரொம்ப சாதாரணமானது. ஐவேளை தொழுகைக்கு நீங்கள் மஸ்ஜிதிற்குள் வந்து 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 செல்லுங்கள். அந்த மஸ்ஜிதை யாராலும் ஒன்றுமே செய்ய முடியாது. நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். வரலாறு மறுக்க முடியாத உண்மை. காபத்துல்லா இடிக்கப்படுவதற்கு அபரஹா தன் படையை கிளப்பி கொண்டு வந்தான் என்ற நீண்ட நெடிய வரலாறு நமக்கு தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத் எல்லாம் இல்லாத காலம் அது. காபத்துல்லாவை பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பில் அப்துல் முத்தலிப் இருக்கிறார். அபரஹா மன்னன் காபத்துல்லாவை இடிப்பதற்கு 1000க்கும் மேற்பட்ட யானைகளோடு யானை படையாக வருகிறார். அன்றைய கால அரபுகள மக்களுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. திடீரென்று இவ்வளவு பெரிய படையை அழைத்து வருகின்ற போது நாம் என்ன செய்ய முடியும்? எல்லோரும் திகைத்து நின்றார்கள். அப்துல் முத்தலிப் பொறுப்பாளி. அவரிடத்தில் அபரஹா மன்னன் சொன்னான், காபத்துல்லாவை இடிக்க நான் வந்திருக்கிறேன். கொஞ்சம் கூட அசராமல் அவர்கள் பதில் சொன்னார்கள், அது அல்லாஹ்வுடைய இல்லம், அதை காப்பது அவன் பொறுப்பு என்றார்.
அதற்கு பிறகு நடந்த வரலாறு என்ன? அழிப்பதற்கு வந்தான். அல்லாஹ் தஆலா நரகத்தின் சுடுகற்களை தாங்கி வந்த அபாபில் பறவைகளை கொண்டு அந்த யானைப்படையை அழைத்தான். அது மென்று துப்பப்பட்ட வைக்கோல் போல ஆனது என்று திருக்குறானில் அல்லாஹ் சொல்கிறான். அரந்தரை கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். இந்த யானைப்படையினரை அல்லாஹ் தஆலா என்ன செய்தான் என்பதை நீங்கள் கவனிக்கவில்லையா? அந்த சூறாவுடைய கடைசியில் சொல்றான். அது எப்படி ஆகி போச்சுன்னா அஸ்ஃபி மஅகூல், இந்த மாடு வைக்கோல் சாப்பிடுவதை நாம் பார்த்திருப்போம். சாப்பிட்டு முழுங்கியது போக கீழே துப்பினால் அந்த வைக்கோல் எப்படி கிடக்குமோ அதை அல்லாஹ் உதாரணமாக சொல்லுகிறான். மென்று துப்பப்பட்ட வைக்கோலை போல அந்த யானைப்படையை நாம் ஆக்கினோம். எதை வைத்து? யானைப்படையை வீழ்த்த யானைப்படையை விட ஒரு பெரிய படையை கொண்டு அல்ல, சிறு சிறு குருவிகளை வைத்து நாம் இதை செய்து காட்டினோம் என்று அல்லாஹ் சொன்னான். காபத்துல்லா ஏன் அன்று அழிக்கப்படவில்லை? காபத்துல்லாவில் தொழு மக்கள் இருந்தார்கள். காபத்துல்லா வணங்கப்படும் இடமாக இருந்து கொண்டிருந்தது. ஒருவேளை அங்கும் இபாதத்தே நடக்காத கட்டிடமாக அது இருந்திருந்தால் அதை அல்லாஹ் காப்பாற்றி இருக்க மாட்டான். வரலாற்று உண்மை அது. எந்த மஸ்ஜிதில் தொழுகை நீண்ட காலம் நடத்தப்படாமல் இருக்குமோ அந்த பள்ளியை அல்லாஹ்வே நிலைக்க செய்ய மாட்டான். ஏதேனும் ஒரு காரணங்களை வைத்து, முஸ்லிம் அல்லாதவர்களை வைத்து அதை இல்லாமல் செய்து விடுவார். மஸ்ஜித் என்று இருந்தால் அதில் தொழுகை நடக்க வேண்டும். ஒரு மஹல்லாவில் 500 குடும்பங்கள் வசிக்கிறோம் என்றால் மஹல்லாவின் 500 குடும்பங்களின் மீதும் இந்த பொறுப்பு இருக்கிறது. அதான் எப்பயாவது தொழுதுகிட்டு தானே இருக்கிறாங்க எல்லாரும். நாம் தொழுக போகலனாலும் வழமையாக தொழுகிற 20 பேர் 10 பேர் தொழுதுகிட்டு தானே இருக்கிறாங்க. அதனால் நம்ம மஸ்ஜிதெல்லாம் அல்லாஹ் தஆலா ஒன்றும் செய்ய மாட்டான், எதிரிகளுடைய ஆபத்தெல்லாம் நமக்கு வராது என்று நாம் பொடுபோக்காக கடந்து விடக்கூடாது. மார்க்கத்தில் சில அமல்கள் இருக்கின்றன. அந்த அமல்களை எல்லோரும் கட்டாயம் செய்தே ஆக வேண்டும். சில அமல்கள் இருக்கின்றன, சமுதாயத்தில் சிலர் செய்தால் எல்லோரும் செய்ததாக நிறைவேறிவிடும். உதாரணத்திற்கு ஜனாசா தொழுகை. ஒரு மஹல்லாவில் ஜனாசா தொழுகை இருந்தால் யாரேனும் ஒரு 4-5 பேர் ஜனாசா தொழுகை தொழுது விட்டால் மஹல்லாவில் உள்ள அத்தனை பேரின் மீதும் குற்றம் ஏற்படாது, நன்மையை செய்தவர்களாக ஆகிவிடுவார்கள். அதுவே யாருமே தொழவில்லை என்று வைத்துக்கொள்வோம். மஹல்லாவில் 500 பேர் என்றால் 500 நபர்களின் மீதுமே அந்த குற்றம் நிகழும். யாரேனும் சிலர் செய்தால் கூட எல்லோரின் மீதும் குற்றம் நீங்கிவிடும். யாருமே செய்யவில்லை என்கிற போது எல்லோரின் மீதும் ஒவ்வொருவர் மீதும் குற்றம் ஏற்படும். இது சில அமல்கள். ஆனால் சில அமல்கள் ஒவ்வொருவரின் மீதும் தனித்தனியாக கடமையாகும். தொழுகை மாதிரி, ஜக்காத்து மாதிரி, ஹஜ்ஜு மாதிரி, நோன்பு மாதிரி. அந்த வரிசையில் நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த மஸ்ஜிதை அலங்கரிக்க வேண்டிய பொறுப்பு மஹல்லாவின் ஒவ்வொருவர் மீதும் கட்டாயம். என் மீது கட்டாயம் இல்லை என்று யாரும் விலகி செல்ல முடியாது. நான் வெறும் தொழுகையை குறித்து மாத்திரம் பேசிக்கொண்டிருப்பதாக நீங்கள் நினைக்கக்கூடாது. இந்த பள்ளிவாசலுக்கு செலவு செய்ய வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருவர் மீதும் கடமை. நான் பணக்காரன் இல்லை, நான் ஏழை, எனக்கு அவ்வளவாக வசதி வாய்ப்புகள் கிடையாது, சொத்து சுகங்கள் கிடையாது, பெரிய செல்வந்தன் கிடையாது. செல்வந்தர் 1000 ரூபாய் கொடுத்தால் நாம் ஒரு 10 ரூபாய் கொடுக்கலாம். அந்த அளவிற்குமா வசதி இல்லாமல் போய்விட்டோம்? அல்லது 1 ரூபாயாவது கொடுக்கலாமே. இன்றைக்கு நாம் செய்கின்ற செலவீனங்கள் எவ்வளவு செய்கிறோம்? ஒவ்வொரு மாதமும் தேவையில்லாத செலவுகள். ஆனால் மாதத்திற்கு ஒரு முறை என்று மஸ்ஜிதிற்கு ஒரு 100 ரூபாய் தருவதற்கு மாதம் என்று கூட இல்லை சகோதரர்களே. வருத்தமான உண்மை என்னவென்றால் நம்முடைய குடும்பத்தில் அதிகபட்சமாக 2 பிள்ளை 3 பிள்ளை 5 பிள்ளை இருக்குமா? அந்த பிள்ளைகளுக்கு நாம் கல்யாணம் வைக்கிற போது என்ஓசி வாங்குவதற்கு ஒரு 500 ரூபாய் மஸ்ஜிதுக்கு கொடுக்குறோம். அது நம்ம பள்ளியில் இப்போ தான் 500 ரூபாய் ஆயிருக்கு. 200 ரூபாய் இருந்தது இவ்வளோ காலமாக. மற்ற மஸ்ஜிதுகள் எல்லா மஸ்ஜிதுகளையும் நீங்கள் சென்று சோதித்தே பார்க்கலாம். நம்ம பள்ளி மாதிரி எதுவுமே கம்மி கிடையாது. மற்ற பள்ளிகளில் கல்யாணத்துக்கு 2000 ரூபா தான் வாங்குகிறோம் இன்றைக்கும். போன வருஷம் வரைக்கும் 1250 ரூபாயில் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம். எதற்கு சொல்லுகிறேன் என்றால் வாழ்க்கையில் 2-3 தடவை தருகிற மஸ்ஜிதிற்காக நாம் செய்கிற செலவுகளில் கூட முத்தவலியை போய் பார்க்குறாங்க. இந்த 500 ரூபா நீங்கள் குறைச்சி கொடுக்கக்கூடாதா? 500 ரூபா இல்லாமல் இன்வெஸ்ட் கொடுக்கக்கூடாதா? 2000 ரூபா கல்யாணம் பண்ணி வச்சா அதை நீங்கள் குறைச்சி கொடுக்கக்கூடாதா? மண்டபத்துக்கு எவ்வளோ கம்மியான முறையில் வாடகை கூட்டுக்கிட்டு இருக்கோம், அதில் நீங்கள் குறைக்கக்கூடாதா? அன்பானவர்களே, உண்மையாலுமே செயல் செய்ய முடியாதவர்களாக இருந்தால் பரவாயில்லை.
ஆனால் இந்த 500களிலும் 200களிலும் 1000களிலும் அவர்கள் கஞ்சத்தனப்பட்டு வந்து நடந்து பேசி 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 குறைத்து விட்டு கல்யாணத்தில் வீண் செலவுகள் அதிகம், தேவையில்லாத செலவுகள், போட்டோ வீடியோ செலவுகள் அதிகம். அன்பானவர்களே, நாம் எங்கே செலவு செய்ய வேண்டுமோ அங்கே கஞ்சத்தனப்படுகிறோம், எங்கே செலவு செய்ய தயங்க வேண்டுமோ அங்கே விரிவாக நாம் செலவு செய்கிறோம். பிறகு எப்படி மஸ்ஜிதுகள் பாதுகாக்கப்படும்? பிறகு எப்படி மஸ்ஜிதுகளை நாம் அலங்கரிப்போம்? அல்லாஹ்வுடைய கோபம் நம் மீது வராமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நமது ஊரிலே நமது மஹல்லாவிலே கட்டாயமாக்கப்படவில்லை, சிறு சிறு ஊர்களிலே எல்லாம் கட்டாயம் இருக்கிறது. நீங்கள் பார்த்திருக்கலாம், ஒவ்வொரு வீட்டிலையும் எத்தனை தலைக்கட்டோ மாசத்துக்கு அவங்க இவ்வளவு கொடுக்கணும்னு சட்டமாகவே வச்சு வாங்குறாங்க. சந்தா வசூலிக்கப்படுகிறது, அதன் மூலமாக மஸ்ஜிதுடைய காரியங்கள் செய்யப்படுகிறது. ஆனால் நாம் இங்கே அப்படி கட்டாயமாக்கப்படவில்லையே. பெரும்பாலானவர்கள் நாம் ஏழைகளாக இருக்கிறோம், அந்த நல்லெண்ணத்தின் அடிப்படையில் செய்யப்படுகிறது என்றாலும் கூட அது மஸ்ஜித் நிர்வாகிகளின் பெருந்தன்மை தானே தவிர நாம் நம்முடைய புறத்தில் இருந்து எவ்வளவு கொடுக்க முடியும் என்பதை யோசிக்க. நான் ஏற்கனவே சொன்னது போல 1000 ரூபாய் கொடுத்தே ஆக வேண்டும் என்று இல்லை, எல்லோருக்கும் ஒரே மாதிரியான தொகையை நிர்ணயம் செய்வது முடியாது. ஒவ்வொருவருடைய பொருளாதாரமும் ஒவ்வொரு வகையில் ஏற்றத்தாழ்வோடு இருக்கிறது. நம்முடைய மனதிற்கு தெரியும் நாம் எவ்வளவு சம்பாதிக்கிறோம், நாம் எவ்வளவு தேவையான குடும்ப செலவுகளை செய்கிறோம், எவ்வளவு தேவையில்லாத செலவுகள் செய்கிறோம். அதையெல்லாம் கணித்து நாம ஒரு தொகை முன் வந்து மாதா மாதம் கொடுக்க வேண்டும். இது நிர்வாகம் சொல்லக்கூடிய ஒன்று அல்ல. மஸ்ஜிதுகளை எதிர்காலத்தில் பாதுகாப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய திட்டமிடல்களில் இது முக்கியமானது. முதலாவது நம்முடைய வருகையை உறுதிப்படுத்த வேண்டும். இரண்டாவது, நம்முடைய காசு பணம் நம்மளால முடிந்தது எவ்வளவோ அது என்னுடைய மஸ்ஜிதிற்கு நாம் பங்காக தருவேன் என்ற நியத்து வேண்டும். மூன்றாவது, திருக்குர்ஆனோடு தொடர்பு நமக்கு வேண்டும். நாம் அடிக்கடி பேசக்கூடிய ஒன்று, திருக்குர்ஆனோடு நமக்கு என்ன தொடர்பு? உண்மையில் சொல்வதானால் நிறைய பேருடைய தொடர்பு அந்து தொங்கிக்கிட்டு இருக்கு. குர்ஆனுக்கும் நமக்கு சம்பந்தமே கிடையாது. பல தடவை ரொம்ப சாஃப்டா பேசின தலைப்பு தான், சில நேரங்களில் காரமாகவும் சொல்ல வேண்டியது. குர்ஆனோடு எனக்கு என்ன தொடர்பு? ஏதாவது எனக்கு அக்கறை இருக்குதா குர்ஆன் மீது? குர்ஆனை ஓதக்கூடிய வளமை இருக்கிறதா? நான் கற்றுக்கொண்டிருக்கிறேனா? சிறு வயதில் கற்றேனோ, மறந்தேனோ, கற்காமல் போனேனோ, இப்போது கற்றுக்கொள்வதற்கு 1000 வழிகள் வந்து விட்டனவே. அட, அரபியிலேயே ஓதாவிட்டாலும் கூட ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு 4-5 வரிகளாவது, ஒரு சின்ன சூறாவுடைய அர்த்தமாவது படித்து விளங்கக்கூடிய அளவிற்கு குர்ஆனுக்கும் எனக்கு ஏதாவது தொடர்பு இருக்குதா? அன்பிற்குரியவர்களே, இந்த இஸ்லாம் வெகு வேகமாக பரவியதில் குர்ஆனுக்கு இருக்கக்கூடிய பங்கு மகத்தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்திற்குள் வந்தார்கள் திருக்குர்ஆனின் ஒரு வாசகத்தை கேட்டதனால். அபூ ஜஹல், அபூ லஹப் போன்ற பெரும் பெரும் மக்கத்து குறைஷிகள் குர்ஆனை கேட்காமல் ஓடினார்கள். ஏன்பா ஓடுறீங்க, அவர் பாட்டுக்கு ஓதிக்கிட்டு இருக்கிறார், அதை கேட்கறதுல என்ன ஆயிர போகுதுன்னு கேட்டப்போ அவங்க சொன்னது, அந்த வாசகங்கள் அவ்வளவு அற்புதமாக இருக்கிறது, அதை கேட்டால் நானே மாறி போய்விடுவேன் என்று அச்சப்படுகிறேன். யாரையெல்லாம் தூதுவர்களாக அனுப்பி வைத்தார்களோ தூதுவர்களுக்கு சொன்ன முதல் கட்டளை இது, நீ போய் முகமது இடத்துல பேசு, ஆனால் அவர் குர்ஆனை ஓதி காட்டினார்னா காது கொடுத்து கேட்காதல்ல. சில நேரங்களில் காதுகளில் பஞ்சை வைத்து அடைத்து அனுப்பினார்கள் என்பது கூட வரலாற்றில் உண்டு. ஏன்? திருக்குர்ஆன் அவ்வளவு மகத்தான சேவை இந்த சமுதாயத்திற்கு தந்திருக்கிறது. நான் சமீபத்திய ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர் இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டார். உலகமே வியந்தது. எவ்வளவு பெரிய அறிவாளி, பகுத்தறிவுவாதி, எவ்வளவு பெரிய ஆராய்ச்சிகளை எல்லாம் செய்தவர், ஏன் இவர் இஸ்லாத்திற்குள் வந்தார் என்று கேள்வி கேட்ட போது அவர் சொன்ன பதில், நான் எல்லா வேதங்களையும் ஆராய்ச்சி செய்திருக்கிறேன், திருக்குர்ஆனை ஆராய்ச்சி செய்த போது எனக்கு ஒரு அற்புதமான தகவல் கிடைத்தது. இது உண்மையான வேதம் என்பதை நான் அப்போதுதான் புரிந்து கொண்டேன், உணர்ந்து கொண்டேன், அதனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். சரி, அப்படி என்ன பெரிய சூரா அவர் ஆராய்ச்சி பண்ணார்? தப்பத் யதா சூரா. தப்பத் யதா அபி லஹபின் வதப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப் சயஸ்லா நாரன் ذات லஹப வம்ரஅத்துஹு ஹம்மாலத்தல் ஹதப் ஃபீ ஜீதிஹா ஹப்லும் மின் மஸத். இவ்வளவுதான் அந்த சூரா. 15 வினாடி கூட ஆகாது அந்த சூறாவை முழுசா ஓதுறதுக்கு. அந்த சூறாவை ஆராய்ச்சி பண்ணி அவருக்கு கிடைச்ச தகவலை என்ன சொல்றாருன்னா,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையாக எதிர்த்தவர்களில் அபூ ஜஹலுக்கு பிறகு அபூ லஹப் இருந்தார். அபூ லஹப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிக்கடி நோவினை செய்யக்கூடியவராக இருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்ட்டையாவது போய் மார்க்கத்தை பற்றி பேசினா பின்னாடியே இவர் போய் முன்னாடி வந்து ஏதோ பேசிக்கிட்டு இருந்தார். அவர் வந்து கொஞ்சம் பைத்தியம், அவர் பேசுனது எதையும் மனசில் வச்சுக்காதீங்கன்ட்டு போவார். இவர் சொந்தம்தான், ரத்த சொந்தம். ஆனால் அவர்களுக்கு இருந்த அந்த கொள்கை வெறி. அபூ லஹபை ஒரு கட்டத்தில் திருக்குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சபித்து இறக்கிய வசனம் தான் தப்பத் யதா அபீ லஹப். அபூ லஹபுடைய கரங்கள் நாசமாகட்டும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அப்படின்னா அபூ லஹப் அழிந்து போகட்டும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா கோபப்பட்டு அந்த சூறாவை இறக்கி வச்சான். இப்போ இதில் இவர் ஏன் முஸ்லீம் ஆனார், அதுக்கு காரணம் அவர் சொல்லுகிறார், இந்த திருக்குர்ஆனை பொய்ப்படுத்த வேண்டும் என்று பகிரங்கமாக பல முயற்சிகளை மேற்கொண்டார்கள் அன்றைய காலத்தில் வாழ்ந்த மக்கத்து குறைஷிகள். யார்கிட்டையாவது போய் பெருமானார் குர்ஆனை ஓதி காட்டுறாங்க, முஸ்லீம் ஆயிடுறாங்க. எவ்வளவு மூர்க்கமா முகமதை கொல்லணும்னு எந்திரிச்சு போன உமர் தாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஸ்கான ஒரு ஆயத்தை கேட்டோன்னே அவர் முஸ்லீம் ஆயிட்டார். பெரும் பெரும் எதிரிகள் எல்லாம் வசனங்களை கேட்ட மாத்திரத்தில் எப்படி முஸ்லீம் ஆகிறார்கள் அப்படின்னு யோசித்த போது முகமது நபியின் மீது இருந்த கோபத்தை விட குர்ஆனின் மீது இருந்த கோபம் அதிகமாயிடுச்சு. இது இருக்கிறனால தானே பல பேர் மாறி போறாங்க. அதனால கவிதைகள் எழுதுபவர்களை விட்டு சவால் செய்தார்கள், அதில் தோற்று போனார்கள். பலவாறாக பொய் புனையப்பட்ட கற்பனை கதை என்றெல்லாம் சொல்லி பார்த்தார்கள், தோற்று போனார்கள். ஜோசியக்காரனுடைய பேச்சு என்று சொன்னார்கள், பைத்தியக்காரனின் உலகல் என்று சொன்னார்கள். என்னென்னவோ சொல்லி பார்த்தும் கூட இந்த திருக்குர்ஆனை பொய்ப்படுத்த முடியவே இல்லை அவர்களால். அது முஸ்லிம்கள்ட்ட இல்லை, முஸ்லிம் அல்லாத சாதாரண பாமர மக்கள்கிட்டயே முகமது நபி சொல்றதெல்லாம் வேதம் இல்லை அப்படின்னு சொல்லி இவங்களால நிரூபிக்க முடியல. எப்படியாவது வேதத்தை பொய்ப்பித்து விடலாம் என்று பார்த்து கொண்டிருந்த மக்கத்து குறைஷிகளுக்கு இந்த தப்பத் யதா சூரா வந்து பெரிய வாய்ப்பு. என்ன, அபூ லஹப்க்கு நாசம் உண்டாகட்டும் அல்லாஹ் தஆலா இறக்கிட்டான். உடனே அபூ லஹப் மௌத்தாகல. அல்லாஹ் சாபம் விட்டுட்டானா உடனே மௌத்தாகணும்ல நம்ம பார்வையில். ஆனால் சாபம் விட்டு சூரா இறங்கிய பிறகு அபூ ஜஹல் நாசமாகிறதுக்கு 10 வருடங்கள் ஆகுது. இப்போ அந்த ஆய்வாளர் என்ன சொல்கிறாரு, இந்த சூரா இறங்கிய பிறகு அபூ லஹபும் அவருடைய மனைவியும் கோபப்பட்டாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட போய் சண்டை போட்டாங்கிறதுலாம் இருக்குது. அதையெல்லாம் அவங்க செய்யாமல் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு அபூ லஹப் சொல்லியிருக்கலாம். உண்மையாலுமே இஸ்லாத்தை ஏற்றுக்க வேண்டியதில்லை. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இறக்கிட்டா அபூ லஹப் நாசமாகட்டும்னு. இப்போ அபூ லஹப் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன், முஸ்லீம் அவரே நபியை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தா மக்களே என்ன பண்ணியிருப்பாங்க, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க அபூ லஹப் நாசமாகட்டும், திருந்த வாய்ப்பு இல்லைன்னு அல்லாஹ் குர்ஆனில் இறக்கிட்டான். ஆனால் அபூ லஹப் மனம் திருந்தி முஸ்லீம் ஆகிறேன்னு வந்துட்டாரு. அப்படின்னா முகமது சொல்கிற இந்த வேதம் உண்மையிலேயே அல்லாஹ்விடத்திலிருந்து வருகிறதா என்ற சந்தேகம் வந்திருக்கும். ஆனால் 10 வருடம் அதற்கு பிறகு வாழ்ந்தான், ஒரு தடவை கூட இந்த யோசனை அவனுக்கு வரல. சொல்லியிருக்கலாம், நான் முஸ்லீம் ஆகிறேன், நான் திருந்துறதுக்கு வாய்ப்பு கொடுங்க, நான் நபியா ஏற்றுக்கிறேன், அல்லாஹ் மட்டுமே நான் இறைவனை வணங்குறேன் அப்படின்னு அபூ லஹப் சொல்லி இருந்தால் குர்ஆன் அங்கே பொய்ப்பிக்கப்பட்டிருக்கும். ஆனால் அவனுக்கு அந்த வாய்ப்பு வரல. ஏன் வரல அப்படின்னா அதுதான் இறைவனுடைய ஏற்பாடு. எப்போது ஒருவன் ஒரு வேதத்தை பொய்ப்பிக்க 10 ஆண்டு கால அவகாசம் இருந்தும் கூட இதை யோசிக்க முடியாமல் போனதோ, அப்படி என்றால் அந்த வரிகள் உண்மையானவை, அந்த வரிகள் இறைவனிடத்திலிருந்து தான் வந்து இருக்க வேண்டும். எனவேதான் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று அந்த ஆய்வாளர் சொல்லுகிறார். உலகம் குர்ஆனை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுது. இன்னொரு மருத்துவர், பிரபலமான மருத்துவர் அமெரிக்காவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். அவர் ஒரு காரணம் சொல்கிறார், நான் வந்து இந்த குழந்தை பிறக்கக்கூடிய துறையில் இருக்கிறேன், இந்த குழந்தை எப்படி கருவா உருவாகுது, கருவாகிறதுக்கு முன்னாடி நுத்துஃபாவாக இருக்குது, அதில் என்ன மூலக்கூறு இருக்குது, அதெல்லாம் நான் 30 ஆண்டுகளுக்கு மேலே ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறேன். ஆனால் நான் இவ்வளவு ஆண்டு காலம் ஆராய்ச்சி செய்து முடித்த ஒன்றை திருக்குர்ஆனில் ஒரே வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சும்மா ஹலக்கன நுத்துஃபத அலக்கத்தன், நுத்துஃபாவை நாம் அலக்காவாக மாற்றினோம், பிறகு அலக்கத் என்பதை முதுகத்தாக மாற்றினோம், பிறகு முதுகத் என்பதை சதையாக மாற்றினோம், பிறகு சதையை எலும்புகளை சுற்றி நாம் அமைத்தோம்னு அல்லாஹ் தஆலா ஃபகஸவுனல் இல்லாம லஹ்மா,
அந்த வாசகத்துக்கு அர்த்தமே ஃபகஸவ்னா என்றால் நாம் ஆடை தெரிவித்தோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கு உடை உடுத்துகிறோமே அந்த வார்த்தை, எலும்புகளுக்கு உடை தரிக்கும் விதமாக நாம் சதைகளை அமைத்தோம் என்று அல்லாஹ் சொன்னார். அவர் பார்த்தார் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இறங்கிய ஒரு வேதத்தில் ஒரு மனிதனுடைய அந்த விந்து துளி என்பது பெண்ணுடைய கர்ப்பப்பைக்குள் சென்று விட்ட பிறகு எத்தனை நாட்கள் தங்கும், அதற்கு பிறகு எப்படி மாறும், அதற்கு பிறகு எத்தனை நாட்கள் இருக்கிறது, அதற்கு பிறகு எப்படி மாறுகிறது, 40 நாட்களுக்கு ஒரு முறை இது மூலக்கூறே மாறி போகின்ற இந்த பெரும் தத்துவத்தை எழுத படிக்க கூட தெரியாத உம்மி நபி என்று சொல்கிற முகமது எப்படி சொல்லி இருக்க முடியும்? அப்படி என்றால் இது உண்மை வேதம் என்ற முடிவுக்கு வந்தார் முஸ்லிமானார். இப்போ உலகமே குர்ஆன் ஆராய்ச்சி செய்யுது. ஆனால் இந்த சமூகம் குர்ஆனுக்கும் நமக்குமான தொடர்பு தூரமாகிக்கிட்டே இருக்கு. எத்தனை வருடங்களாக அந்த குர்ஆன்கள் அப்படி இருக்கின்றதோ தெரியாது, அப்படியே இருக்கின்றது. எத்தனை பேரால் ஓதப்படுகிறது, அல்லது எத்தனை பேர் ஓதுவதற்கு முயற்சி செய்திருக்கிறோம். ஆனால் குறைந்தபட்சம் எத்தனை பேர் எனக்கு குர்ஆன் ஓத தெரியவில்லை என்று நாம் கவலைப்பட்டிருக்கிறோம். நாளைக்கு மாலை மக்ரிபுக்கு பிறகு நம்முடைய ஈதுகா மஸ்ஜிதில் ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது. அந்த நிகழ்ச்சியில் பார்வையற்றோர், பிறவியிலேயே பார்வை இல்லாதவர்கள் குர்ஆனை படிக்கக்கூடிய, குர்ஆனை மனப்பாடமாக சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவசியம் எல்லோரும் வர வேண்டும். அப்பொழுது நமக்கு தெரியும் குர்ஆனுக்கும் நமக்குமான தொடர்பு என்ன, நான் எப்படி குர்ஆனோட ஆர்வமாக இருக்கிறேன், ஆசையாக இருக்கிறேன். அன்பானவர்களே, மஸ்ஜிதுகளை காக்க வேண்டிய மகத்தான பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதற்காக நாம் தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் என்னுடைய கால்பாதங்கள் இந்த பள்ளியில் படாமல் இருக்கக்கூடாது என்ற உறுதியான முடிவு நமக்கு இருக்க வேண்டும். முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் 2 வக்தாவது முயற்சி செய்யலாம். 5 வேளை தொழுகணும், அதில் மாற்று கருத்து இல்லை. எனக்கு நேரம் இல்லை, வேலை இருக்குது, பல சுமைகள் இருக்குது, இருக்கட்டும். 2 வக்தாவது, ஏதாவது 2 வக்தாவது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தொழுகிறாங்க, நான் பார்க்குறேன். சுபுவுக்கு வரக்கூடிய பல பேர் மற்ற வக்துகளில் பார்க்க முடியாது, மற்ற பள்ளிகளில் தொழுகலாம், அல்லது காரணம் ஏதாவது இருக்கலாம். 2 வக்தாவது நான் என் பள்ளியில் தொழுகுவேன்னு இயக்க வைங்க. பிறகு அதை 3 ஆக்கலாம், அப்புறம் 4 ஆக்கலாம். அதுக்கப்புறம் அதுவே நமக்கு தானாக பழக்கத்திற்குள் வந்துவிடும். நம்முடைய வருகையை பள்ளியிலே உறுதி செய்ய வேண்டும். 2வது, நம்முடைய காசு பணங்கள் இந்த பள்ளிக்கு சென்று கொண்டே இருக்க வேண்டும், எவ்வளவு குறைவாக இருந்தாலும். 3வது, குர்ஆனுடைய தொடர்பு இருக்க வேண்டும். இந்த 3 இருந்தாலே தவிர எதிர்காலத்தில் மஸ்ஜிதுகளை நாம் காப்பாற்ற முடியாது. அப்படிப்பட்ட உண்மை முஃமின்களாக நாம் வாழ முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் நாம் பேசிய பிரகாரம் செயல்படக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.